கொடிகாமம் பருத்தித்துறை பிரதான வீதி செப்பனிடப்படாமையால் போக்குவரத்து செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. வடக்கின் தென்மராட்சியையும் வடமராட்சியையும் இணைக்கும் 14 கிலோமீட்டர் நீளமான கொடிகாமம் பருத்தித்துறை வீதி பல தசாப்தங்களாக திருத்தப்படவில்லை. A9 வீதி திறக்கப்பட்டதன் பின்னர் கொடிகாமத்திற்கும் பருத்தித்துறைக்கும் இடையிலான போக்குவரத்தும் அதிகரித்துள்ளது. பருத்தித்துறையிலிருந்து கொழும்பு உள்ளிட்ட தூர இடங்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்குமான பஸ் சேவைகள் இடம்பெறுகின்றன. உள்ளூர் போக்குவரத்தில் தனியார் அரசு பேருந்துகள் ஈடுபடுகின்ற போதிலும் வீதி குன்றும் குழியுமாக காணப்படுவதால் உரிய நேரத்திற்கு பயணத்தை நிறைவு செய்ய முடியாதுள்ளது. இதால போக்குவரத்து செய்கின்ற பல வாகனங்கள் இடையூறாக தங்களோட சேவையை முடிக்க முடியாத இடையூறுகள் ஏற்படுகின்றன. எங்களோட போக்குவரத்து சேவை செயல்பட முடியாமல் சிலோவாக, அதாவது நாங்கள் கொடுக்கிற நேரத்தை விட இன்னும் மேலதிக நேரம் எடுத்து போக வேண்டி இருக்கின்றது. இது இப்பவும் செய்யப்படாத, இது மூடுறதுக்கு நல்ல அறிகுறியான ரோட்டாக தான் பெறப்போகுது. தென்மராட்சியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் விவசாய உற்பத்தி பொருட்களை வடமராட்சி எடுத்துச் செல்வதற்கும் அதேபோன்று வடமராட்சியிலிருந்து கடல் உணவுப் பொருட்களும் இந்த வீதியூடாகவே வெளியிடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. வடமராட்சியில் உள்ள மக்கள் வெளி மாவட்டங்களுக்கு வேலை செல்வது வீதியை பயன்படுத்தி, ஆனால் இதுவரையும் எந்த அதிகாரிகளும் இந்த வீதியை செப்பனிடுவதற்கு முன்வரவில்லை. வடமராட்சியில் உற்பத்தி செய்யப்படும் கடல் உணவுப் பொருட்களை தென்பகுதியை கொண்டு செல்வதற்கு மிகவும் முக்கியமான பாதையாக இருக்கின்றது. துவிச்சக்கர வண்டியில் பயணிக்க முடியாது, ஆட்டோக்களில் பயணிக்க முடியாது. வேகமாக பயணித்தால் வாகனங்கள் உடைஞ்சு விடும் நிலை. இரவு நேரத்தில் கொழும்பிலிருந்து வருகை தரும் பயணிகள் பஸ்கள் இன்மையால் முச்சக்கர வண்டியில் வீடு செல்கின்றனர். முச்சக்கர வண்டியை தான் நாங்கள் எங்கள் உழைப்பாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வீதியால் நாங்கள் ஒற்று நாளைக்கு குறைஞ்சது 2 தரமாவது நாங்கள் பருத்துறை போய் வரோம். பருத்துறை போய் வர பக்கத்தில் இந்த ரோட்டு ஒரு சீரற்ற நிலையிலான் இருக்கு. ஒற்றே குண்டும் குழியுமா, மற்ற ஒரு பம்மிங்கான ஒரு இடம். 3 பேரை போடுறோம்னு சொன்னால் ஒரு கிழமையில ஒரு காலாவது ரேசம் மாத்திர வேலை ஒன்று எங்களுக்கு வரும். வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான இந்த வீதியை காப்பட் வீதியாக செப்பனிடுமாறு கோரி வடமாகாண சபையால் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. எனினும் இந்த வீதியின் திருத்தப் பணிகள் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை. கொடிகாமம் பருத்தித்துறை